கர்த்தாவே, வார்த்தைகளின் பிரசித்தம் எங்களுக்குள்ள மேன்மையை பெருக பண்ணட்டும். உம்முடைய மேன்மை எங்களுக்குள்ள வார்த்தையாய், ஜீவனாய், வல்லமையாய் பிரசித்தம் பண்ணப்படட்டும். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஆமென். ஹல்லேலூயா. எஸ். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் ஆவியின் பிரிவுகள். கடந்த வாரத்தில் பார்த்தோம், யோவான் 6:63 ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆமென். அப்போ அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியில் பிரிவுகளை குறித்து நாம் பார்த்தோம். இந்த டிவிஷன்ஸ், இந்த 3 பிரிவுகள் என்று பார்த்தோம். இந்த 3 ரொம்ப 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 முக்கியம். இந்த 3 நீங்கள், இந்த 3 நமக்குள்ள இருக்கு. இந்த 3 நமக்குள்ள இருக்கு. எப்படி கர்த்தர் அந்த 3 காரியங்களை பார்த்தனா, ஆவியின 3 பகுதிகள் இருக்கிறது. என்னதெல்லாம்? மனசாட்சி, ஐக்கியம், உள்ளுணர்வு. த அண்டர்ஸ்டாண்டிங், த ஃபெலோஷிப், த கான்சியன்ஸ். இது 3 நமக்குள்ள இன்பில்ட் கர்த்தர் வைத்திருக்கிறார். கான்சியன்ஸ், த இன்னர் ஜட்ஜ், நம்மை நிதானித்து அறியும்படியாக செய்கிறது. த இன்னர் ஜட்ஜ், நமக்குள்ள ஒரு இன்னர் ஜட்ஜ் நமக்குள்ள யாரு? அவர் ஸ்பிரிட், நம்முடைய ஆவி. அதில் தான் பிறக்கிறோம், அதில் தான் ஆவியானவர் சாட்சி கொடுக்குறார், அதில் தான் வளர்கிறோம், அதில் தான் நிரம்புகிறோம், அதில் தான் ஆவியானவர் இணைகிறார், சேர்றார், நம்ம கூட சேர்ந்துக்கிறார், நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார், வாக்கு கடங்க பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார், நமக்காக ஆவியானவர் பல பல பாஷைகளை பேசுகிறதற்கு ஏவுகிறார். ஆமென். ஏவுதல் எல்லாமே அதில் தான் வருது. ஃபில்டு, லீடு, என்னென்னது ஆப்ரேட்டிங், என்னென்னலாம், ஆமென், மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே அதில் தான் வருது. ஓகே. அப்போது அந்த டிவிஷனை குறித்து நம்ம சரியாக அதை நம்ம அறிந்துக்கிட்டால் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நமக்கு மிக மிக ஒரு பிரயோஜனமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். வேதத்தில் 3 நபர்களை குறித்து பார்க்குறோம். பிதா, குமாரன், பரிசுத்தா, 3. அதே போல் மனிதர்கள் 3 பகுதி இருக்கிறத பார்க்குறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். அதே போல் ஆசாரிப்பு கூடாரத்துலேயும் 3 டிவிஷன் இருக்கிறது. என்னதெல்லாம்? பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். 3 டிவிஷன்ஸ். அதே போல தான் நோவாவுடைய பேழையிலையும் பார்த்தீங்கன்னா 3 தட்டுகள் அங்கே இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தவங்க அந்த தட்டுகளை தான் எடுத்து பார்ப்பான். ஆமென். வெள்ளம் வத்திருக்கா, வத்தலையா, போகலாமா வேண்டாமா, த சைன். ஓகே. அதே போல் நம்முடைய மனசாட்சி, ஐக்கியம், உள்ளுணர்வு ஆகியவைகளின் செயல்பாடுகளினால தான் நம்முடைய ஆவியவே அறிகிறோம். இதில் 3ல் ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஸ்லாக் ஆகும்போது அவர் ஸ்பிரிச்சுவல் டல்னஸை நம்ம உணர முடியும். செபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. ஆமென். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் குறையும் போது நம்ம சரி பண்ணிக்கணும். அதுதான் பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலையா, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்தறிந்த இந்த 3 பிரிவுகளில் தான், இந்த 3ல் தான் நம்மளை நிதானித்தறிய முடியும். மனசாட்சி, உள்ளுணர்வு, நம்முடைய ஐக்கியம். இப்போ மனசாட்சியை குறித்து வேதத்தில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம் வேகமாக. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எனக்காக ஒரு வாசிங்க. ரோமர் 9:1-2 வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் படிங்க டக்குன்னு, சீக்கிரம். I say that the truth in Christ, I lie not. My conscience also bearing me witness. Okay. Also bearing me witness in the Holy Ghost. Bearing me witness in the Holy Ghost. Amen. Appo my conscience also bearing me
witness in the Holy Ghost. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு என்ன செய்கிறது? சாட்சி கொடுக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் சாட்சி கொடுக்கிறது. இந்த சாட்சியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1, மனசுக்கு பிடிச்சதை சொல்ல தோணும். உள்ளத்தின் நிறைவுதனை வாய் பேசும். இந்த மனசாட்சியில் தான் ஒன்று. ஐ எம் பியூர். எஸ், தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன். எலியா சொல்றான்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. பின்னால் அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதை பற்றிலாம் கவலைப்படலை. இப்போ இந்த ஸ்டேஜ், இப்போ நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். ஆமென். அது உள்ளுணர்விலும் ஃபெலோஷிப்லையும் தேவனை அங்கே இணைத்தும் அவனுக்குரிய செயின்ஸ், அவனுக்குரிய தேவன் தந்த பிரசன்ஸ், இவைகள் எல்லாவற்றையும் காத்துக்கொண்டு எல்லா காவலோடு கூட நின்று கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். மோசே கூட பாருங்க இதே மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுவான். ஆமென். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆமென். 32ஆம் அதிகாரம் 30லிருந்து வாசிங்க சீக்கிரம். யாத்ராகமம், நேரம் இல்லை, குயிக்கா நீங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 30லிருந்து. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். பாத்தீங்களா? மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு ஏறி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் பாவத்தை மன்னித்து அருள்வீர். ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்தில் இருந்து. What a conscience. ஆமென். என்ன ஒரு மனசாட்சி பாருங்க. இல்லாவிட்டு நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பெயரை என்ன செய்யும்? கிறுக்கி போடும். இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். The court of Lord. ஆமென். சனகரின் சங்கங்கள் நிற்கும், அவைகளுக்கு முன்பாக பேசணும்னா சாதாரணம் கிடையாது. The presence of court. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும். அதான் நான் சொன்னேன், the transformed within. ஹல்லேலூயா, ஆமென். அவைகள் எல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் கொடுக்காட்டி வராது. நீங்களா அதில் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிலாம் ஒன்றும் நுழைய முடியாது, ஒன்றும் நுழைஞ்சு பேச முடியாது. அந்த டிவைன் ப்ரெசன்ஸ் இறங்கி வரணும், உங்களை கவர் பண்ணணும், நீங்கள் இருக்கிற இடத்த மூடணும். உங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் கர்த்தர் நின்று கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக நிற்கணும். அப்போ தான் நீங்கள் அதை உணர முடியும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை புஸ்தகத்திலிருந்து. இது பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆவில இணைஞ்சு பேசுறது. இதுதான் ரோமர் 9:2 நம்ம பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு எப்படி இருக்கிறது? சாட்சியாக இருக்கு. என்ன நம்பி தந்த ஊழியம், கர்த்தரை நம்பி கொடுத்த ஊழியம், மந்தவாயும் திக்குவாயுமாக இருந்த என்னை நம்பி கர்த்தர் தந்த ஊழியம், ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்த எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம். ஆமென். பெரிய பார்வோனை ஜெயமெடுக்க செய்த ஊழியம், 10 வாதைகளை பார்வோன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்படியாக செய்து டோட்டல் ஈஜிப்ட் ஸ்ட்ரக். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நடத்திப்பினாலே மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் கூட அவனோடு கூட புறப்பட்டு சென்றது. ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு லீடு, என்ன அருமையான ஒரு லீடு, என்ன அருமையான ஒரு ஃபெலோஷிப். ஆமென். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே என் வீட்டில் எங்கும் ஆவியில நிரம்பி பேசுவான், என் ஆவியோட இணைஞ்சுப்பான், என் ஆவியோட அவன் ஆவியை இணைப்பான், என் சீட்ல இருந்து அவன் பேசுவான், என் பேரை கிறுக்கி போடும். ஆமென். இது சொல்றதுக்கு என்ன வேணும்? அப்படி ஆகட்டும்னா மோசே அவ்வளவுதான், முடிஞ்சது. க்ளோரி. ஒரு தேவ மனுஷன் என்ன சொன்னான்? போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். உடனே கர்த்தர் இறங்கி வந்துட்டாரா இல்லையா? இறங்கி வந்துட்டாரா இல்லையா? இறங்கி வந்துட்டாரா இல்லையா? ஆடாம் தன்னுடைய காரியத்தை நான் முடிச்சுக்கிறேன்னு சொன்ன உடனே இறங்கி வந்துட்டாரா இல்லையா? ஏன் மோசையோட விஷயத்தில் கர்த்தர் வெயிட் பண்ணார்?
மோசே கர்த்தருடைய ஆவிக்குள்ள தன்னை இணைத்து கொண்டான். ஆமென். தேவ பிள்ளையே, உன் ஆவிக்குள்ள ஆவியானவரை இணைச்சுக்கோ. இயேசுவை இணைச்சுக்கோ. இயேசுவை இணைச்சுக்கோ. இயேசு இணைக்காம எதுவும் செய்யாத. வசிங்க சீக்கிரம். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவன் உனக்கு முன் செல்வார். The fellowship, ஐக்கியம். என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார். ஆமென். என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன், கவலைப்படாத. அல்லேலூயா. நீ உன் மனசாட்சியில் உண்மையாக இருக்க. கரங்களை வைத்துங்க, கரங்களை வைத்துங்க. ஆமென். உங்கள் மேலே என்ன போடப்பட்டாலும் சரி, என்ன பேர்டன் போடப்பட்டாலும் சரி, ஆமென், மற்றவங்களுக்காக திறப்பில் நில்லுங்க. மற்றவங்களை ஸ்க்ரோல் பண்ணாது, மற்றவங்களையே பின் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அவங்களுக்காக கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் திறப்பில் நின்று பாருங்கள். உங்கள் ஆவியும் தேவன் ஆவியோட எண்ணெய்ங்க. அருமையாக கர்த்தர் ஆன்சர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது போல, ஐ லை நாட், கர்த்தருக்குள்ள நான் பொய் சொல்லலை. ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பவுல் கூட பாருங்க, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். ஆலோசனை சங்கம், பால்ஸ் டிஃபென்ஸ் பிஃபோர் த சனகரின், சனகரின் சங்கத்துக்கு முன்பாக நின்றான். இந்த சங்கத்தில் பவுல் இருந்தான், பேதுரு இருப்பான், ஏறக்குறைய 70 எல்டர்ஸ் இருப்பாங்க இதில். ஆமென். பரலோகத்தில் சனகரியும் இருக்கிறது போல், இந்த பூமியில் சனகரியும் இருக்கிறது போல் அங்கேயும் இருக்கும். அங்கிருந்து தன்னுடைய ஆவியை அங்கு இணைச்சு கொண்டு வந்து பேசுகிறவங்க. இதைத்தான் பேதுரு செய்தான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? உன் ஆவியை நீ பிசாசு ஆவியோட இணைச்சது என்ன? ஆமென். இந்த காங்கிரிகேஷனில் வந்திருக்கிற நீ எப்படி நீ அந்நிய ஆவியோடு கூட இணைக்கலாம்? அதான் இந்த அர்த்தம். ஆமென். தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். சோத்திரம். நேரம் இல்லை. பிரைஸ் காட். 2-3 இடத்துல அந்த பதத்தை யூஸ் பண்ணுவான். பவுலும் பேதுருவும் மாறி மாறி யூஸ் பண்ணுவாங்க. ஆமென். கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். ஆமென். நாள் வரைக்கும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்தேன்? நடந்து வந்தேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே. பேதுரு அவனை நோக்கி, ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமென். அதே போல நீங்கள் அதனுடைய 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இது மனசாட்சியில் தைரியம் இருந்தால் தான் அதை பேச முடியும். ஆவியில் ஒரு மனம் இருந்தால் தான் அதை பேச முடியும். The fellowship, yes, I have fellowship with Jesus, Yahweh, Holy Spirit. ஆமென். பரலோகத்தோடு கூட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த அத்தாரிட்டியில் பேசுறது. எஸ், இது கூடுமா? நம்மளால கூடுமா? கூடும் சொல்றேங்க. கரங்களை கூடும், கூடும். எஸ், கர்த்தர் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு அந்த கிவன் கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் எடுக்கணும். பாருங்க, இதே மாதிரி தான் பவுலும் செய்வான். பவுல் உற்று பார்த்து. ஆமென். ஸ்தோத்திரம். நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட பாருங்க, பேதுரு அவனை உற்று பார்ப்பான். யார? 40 வருஷம் முடமானவனை. அப்போஸ்தலர் 3:4 வேகமா படிங்களேன். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். எஸ், எங்களை நோக்கி பார். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:20 பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடனே கூட நாசமாய் போக கடவது. ஆமென். It's the condemning. Glory. மனசாட்சி தைரியமா பேசுறது, மனசாட்சியில திடமா நின்று கொண்டு பேசுவது. Praise God. A good conscience. நல்ல மனசாட்சி. அப்போஸ்தலர் 24:16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி. அப்போஸ்தலர் 24:16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும். ரொம்ப நல்லா நீங்கள் இந்த நாள் வார்த்தையை கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஆவியில் இருக்கிற ஃபெலோஷிப்ஸ், நம்முடைய ஆவியில் இருக்கிற ஐக்கியம், மனசாட்சி, உள் உணர்வு, இன்ட்யூஷன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன பேசணும், ஏது பேசணும், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. அந்நாளில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த ஃபெலோஷிப் யாவே ஆர் ஜீசஸ் உங்களுக்காக பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மனசாட்சியில் மட்டும் நீங்கள் சரியா இருங்க. தேவனுக்கு முன்பாக சரியா இருங்க, மனுஷர்களுக்கு முன்பாக சரியா இருங்க. எந்த மனுஷனும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சியை காத்து நடந்து பாருங்கள். த இன்னர் ஜட்ஜ். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படியாக பைபிள் ஒரு 3-4 நபர்களை குறித்து, 3-4 மனசாட்சியை குறித்து இங்கு பேசுகிறது. நான் வேகமாக அதில் வருகிறேன். நம்பர் 1, a good conscience. நல்ல மனசாட்சி. எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 1 என்னது பைபிளில் பார்க்கும்பொழுது a good conscience. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்தமான கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 19 வாசி. 19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமென். 2 கொரிந்தியர் 1:12 என்ன சொல்லப்படுகிறது? மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு கூட நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கும், உங்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சி. மனசாட்சி. மனது சொல்லும் சாட்சி. என்ன சாட்சி? மனசாட்சி. அதுவே எங்களுக்கு என்னது? புகழ்ச்சி. கரங்களை வைத்து கர்த்தர்கள் இல்லையா சொல்லு. ஆமென். க்ளோரி. அதே போல 1 பேதுரு 3:16 நீங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாக இருங்கள். அப்படியே வரும். ஆமென். வாசிங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். நீ பொறுமையோட இருக்கணும். உன்னை பத்தி அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்க. நீ பொறுமையா மனசாட்சியில் உண்மையா இருக்கு. அவங்க தான் சொல்றாங்களே, நான் அப்படியே நடந்துட்டு போறேன். சில பேர் சொல்லுவாங்க, முழுக்க என்னது முழுக்க நனைஞ்சாச்சு முக்காடு எதுக்கு? ஏதோ சூப்பர் பழமொழிலாம் இருக்கும். முழுக்க நனைஞ்சிட்டேனே முக்காடு எதுக்கு? ஆமே சோத்திரம். ஒருவேளை அந்த முக்காடை எடுத்துட்டு ஒரு ரெயின் கோட்டு முக்காடை உனக்கு கர்த்தர் கொடுப்பாரா இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. ரெயின் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபை உனக்கு கர்த்தர் தருவாரா இருக்கும். யாருக்கு தெரியும்? அது வரைக்கும் நனைஞ்சிட்டேனே, இனி நனைஞ்சிற அப்படின்னா அப்படி அல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துல நீ விழுந்தியோ அதே இடத்துல எழுந்திருக்க கர்த்தரால கூடும். ஆமென். அதுக்கு தேவை என்ன தெரியுமா? குட் கான்சியன்ஸ். நல்ல மனசாட்சி இருக்கும். அது மாத்திரம் இருந்தால் போதும்.
பாவியில் நீ உன்னை காத்துக்கலாம். தேவனோடு கூட நீ ஐக்கியம் கொள்ளலாம். தேவன் உன்னோடு கூட ஐக்கியம் கொள்ளுவார். நெக்ஸ்ட் ஒரு காரியம் இருக்கிறது. நம்பர் 1 என்ன கான்சியன்ஸ் பார்த்தோம்? எ குட் கான்சியன்ஸ். நம்பர் 2 எ வீக் கான்சியன்ஸ், பலவீனமான மனசாட்சி. பலவீனமான மனசாட்சி. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். வீக் கான்சியன்ஸ். இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். இந்த மனசாட்சி தான் எப்படியாக மாறும்னா கில்ட்டி கான்சியன்ஸாக மாறும், குற்ற மனசாட்சியாக மாறும். இந்த மனசாட்சியிலேயே நீங்கள் போய்கொண்டிருந்தீங்கன்னா என்ன மனசாட்சியாக மாறும்? குற்ற மனசாட்சியாக மாறும். ஆமென். இதுக்கு சாலிட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஜோசப் பிரதரன். ஆமென். ஆதியாகமம் 42:21 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க they are weak but Joseph was strong. இவங்க யோசேப்பை வீக்குன்னு நினச்சி அவனை அப்படியே ட்ரீட் பண்ணிட்டே வந்தாங்க. பட் ஜோசப் வாஸ் ஸ்ட்ராங். ஏன்னா யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்புடைய ஆவியில் யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். ஆமென். தானியேலுடைய ஆவியில் யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். ஆகவே தான் எல்லாரும் சொன்னாங்க இவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. காட்ஸ் ஸ்பிரிட்ஸ், ஃபெலோஷிப்ஸ், காட்ஸ் மீன்ஸ் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. 3 பேர் காட்ஸ். தே ஆர் காட் ஸ்பிரிட்ஸ், நாட் காட்ஸ். தேவர்களுடைய ஆவி. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். யோசேப்பு கூட சொல்லுவாங்க உனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது. எஸ், சம் பிரஷியஸ் ஸ்பிரிட். ஆமென். விசேஷித்த ஒன்று இருக்கிறது. ஜோசியக்காரர்களுக்கு குறி சொல்றவனுக்குள்ள இல்லாத ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். ஆனால் பாருங்க, கூட பிறந்த பிரதரன்ஸுக்கு தெரியலை. அதுதான் குற்ற மனசாட்சி. அந்த மனசாட்சி, அந்த வீக் கான்சியன்ஸில் இந்த குற்ற மனசாட்சி சேர்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நாம் பலவீனமாக இருக்கும்போதே நாம் பலமாக மாற முடியும். விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எபிரேயர் 11:34 சொல்லுதில்ல? ஆமென். பவுலை எப்படி விசுவாசத்தினாலே கர்த்தர் பலவீனத்திலே பலன் கொள்ள வைத்தார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். த ஃபெலோஷிப், த அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் பவுல் அதை குறித்து ஜெபிக்கவே இல்லை. 3 முறை ஜெபிச்சா அந்த பலவீனத்துக்காக. எப்போ கர்த்தர் அந்த பலவீனம் நீங்குன்னு சொல்லிட்டாரோ, பலவீனம் போதும், என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டாரோ, அதுக்கப்புறம் பவுல் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ. கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லு தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். வீக் கான்சியன்ஸில் பாருங்கள், த கில்ட்டி கான்சியன்ஸ் சேரும்போது ஆதியாகமம் 42:21 வாசிங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம். இந்த மனசாட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க இதை விட்டு போகவே முடியாது, மாறவே முடியாது. அப்படியே தான் சுற்றி இருப்பாங்க. ஆமென். ஒரு பெரிய ஒரு காரியங்கள் வந்தால் ஒழிய மாற முடியாது. ஏன்னா பாருங்க, வாசிங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல வீக் கான்சியன்ஸ் தான், பட் கில்ட்டி கான்சியன்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ப்ளஸ், இவங்களுக்கு என்ன மைனஸ் சொல்லுங்க பாப்போம். சபையார் சரியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். ப்ளஸ் இருந்தால் இவங்க ஒன்று செஞ்சுருக்கணும். அது என்னன்னு சொல்லுங்கள். நான் அதை மட்டும் உங்கள் சாய்ஸுக்கு நான் கேட்குறேன். ப்ளஸ் இருந்தால் இவங்க ஒன்று செஞ்சுருக்கணும். என்ன செஞ்சுருக்கணும்? ப்ளஸ் இருந்தால் கிட்ட வந்துட்டீங்க. ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு, ஏன்னா இந்த மனசாட்சி உறுத்துது, வாதிக்குது. கரங்களை வைத்து கத்திருக்கலுங்க. எங்கே போயிருக்கணும்? தகப்பனே உமக்கு விரோதமாகும், பரத்துக்கு விரோதமாகும் பாவம் செய்து. இப்போ இந்த வீக் கான்சியன்ஸ், கில்ட்டி கான்சியன்ஸ் எப்படி மாறுகிறது? குட் கான்சியன்ஸ். கரங்களை வைத்து தேவனுக்கு அல்லேலூயா. ஆமென். ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இன்னைக்கு அதான் நிறைய பேர் அது பார்த்துக்கலாம், அவர் அப்படி தான், அதெல்லாம் பார்த்துக்கலாம்.
வரட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, ஒன்று அசையாது. கேர்ஃபுல். ஏன் ஸ்பிரிச்சுவல்ல ஒரு மாறுதல் இல்லாமல் இருக்கிறோம். நானும் ஜெபம் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் போடுறேன், கர்த்தர் கொடுக்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேது. எப்படி நடக்கும்? Of course, we are weak. But don't mingle guilty. Amen. Hallelujah. Search the good. Search the Jesus. Amen. அங்கே டேர்ன் பண்ணிடு உடனே. ஈஸி அது. ஆனால் அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆமென். 22ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ ரூபன் என்ன சொல்றான்? அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்க. அவன் பங்குக்கு சொல்லிடுறான், இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னானடா? சொன்னானா சொல்லலையா? சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க, உண்மைதான். நீங்களாவது அந்த வேலையை செஞ்சீங்களா பிரதர்? நாங்கள் தான் அப்படி பண்ணிட்டோம், எங்களுக்கு 2 அடி போட்டு எங்களுக்கு திருத்த முடிஞ்சுதா? இல்லை இப்போவாது நேராக தகப்பன்ட்ட போறீங்களா? வாங்க போகலாமா? இல்லை ரூபனாவது கூப்பிட்டுருக்கணுமா? தண்ணீரை போல தழும்பினவன். ஆமென். ரூபன் யாரு? தண்ணீரை போல தழும்பினவன். ஆமென். அடுத்தது பாருங்க, பார்வோன். அவனும் பாருங்க, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கர். இது தாழ்த்துற மாதிரி தான் இருக்கும். இந்த முறையும் ஒன் மோர் டைம் ஐ வில் சின் லார்ட், இந்த முறையும் நான் பாவம் செஞ்சுட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆமென். நானும் என் ஜனங்களும் யாரு? துன்மார்க்கர். வாசிங்க யாத்திராகமம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸ்தோத்திரம். வேகமாக நான் வருகிறேன். அடுத்தது ஒரு மனசாட்சி இருக்கிறது. ஆனால் துன்மார்க்கர்னு சொல்லிட்டே தான் ஒளி. ஏன்னா தேவன் கடினப்படுத்தியிருந்தார் பார்வோன்ற விஷயத்தில், அது வேற. ஓகே, ஆமென். பாருங்க, இன்னொரு மனசாட்சி இருக்கிறது. அது என்ன மனசாட்சினா, எ கன்விக்டிங் கான்சியன்ஸ். எ கன்விக்டிங் கான்சியன்ஸ். கன்விக்டிங்னா என்னது? தண்டனை கைதின்னு சொல்கிறாங்கல்ல, கன்விக்ட், தண்டனை. யோவான் 8ஆம் அதிகாரம், தண்டனைக்கு உட்பட்டவர்கள், அவர்களுடைய மனசாட்சி. யோவான் 8ஆம் அதிகாரம், கன்விக்டிங் கான்சியன்ஸ் சொல்லப்படுகிற அந்த கான்சியன்ஸில் யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். விபச்சாரத்தில் கையும் களவும் அங்கு பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. இயேசு என்ன சொன்னார்? உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ முதல் கல்லை மேலே எறின்னு சொன்னார் ஆண்டவர். ஸோ த கன்விக்ட். ஆமென். பாருங்க, இது வந்து வீக் கான்சியன்ஸ் கிடையாது. ஆமென். இது ஒரு வகையான மனசாட்சி. சோத்திர யாருக்கும் இயேசுகிட்ட நிற்க கூட முடியல. ஏன்னா எல்லாமே பாவம் செஞ்சிருக்கிறான். ஆமென். க்ளோரி. ஆமென். அடுத்ததாக ஒரு கான்சியன்ஸ் இருக்கிறது. தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மன்னிக்கவும், இந்த கன்விக்டிங் கான்சியன்ஸ் இருக்குல்ல, அதில் ஆமென் சில காரியங்கள்லாம் வரும். நான் அதை முடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்துடுறேன் வேகமாக. சங்கீதம் 32:3, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அன்ரெஸ்ட். இதில் அமைதலே இருக்காது. இந்த கான்சியன்ஸ் உள்ளவங்கள்ட்ட அமைதலே இருக்காது. ஆமென். அடுத்தது பேர்டன் ஆஃப் சோல். சங்கீதம் 38:4, என் அக்கிரமம் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. ஆமென். சங்கீதம் 51:3 பார்த்தீங்கன்னா, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிறது. ஆமென். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அப்போஸ்தலர் 2:37 பார்த்தீங்கன்னா, இது அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக. ஸ்டிங் ஆஃப் கான்சியன்ஸ். ஸ்டிங் ஆஃப் கான்சியன்ஸ்னா கொடுக்கு மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் எத்தனை கொட்டு வேணாலும் வாங்குவாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, ஸ்டிங் கான்சியன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனத்தை வாசி. ஆமென். அங்க ஒரு கான்சியன்ஸ் இருக்கிறது, டெரர் கான்சியன்ஸ். ஆமென். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துர்ச்சில்லாகளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகையில் அவன் மனசாட்சி கட்டுப்பட்டு பேசுகிறான். அவன் மனசாட்சியில் கட்டுப்பட்டு, ஃபெலோஷிப்பில் கட்டுப்பட்டு, அண்டர்ஸ்டாண்டிங்கில் கட்டுப்பட்டு, ஆமென், உள்ளுணர்வோடு கூட என்ன பேசுகிறோம், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் இடத்தில் அப்படி பேச சொல்லுகிறார் அப்படின்னு பேசுகிறான். ஆனால் த டெரர் யார் தான்? யாரு? சத்தமா சொல்லுங்க. எஸ், த ஃபெலிக்ஸ் என்ன சொல்கிறான் தெரியுமா? கூலாக சொல்லிட்டு போகிறான். ஓகேப்பா, அப்படியா, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க, ஓகே ரைட், அப்படி சொல்லல. என்ன சொல்கிறான்? ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்போது நீ போகலாம். பார்த்தீங்களா, பயம் வருது, எல்லாம் வருது. இப்போது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கே நீ விட்டுரு, நீ இழுத்து எழுப்புக்கா, நான் வரமாட்டேன். இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த கான்சியன்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? டெரர் கான்சியன்ஸ். டெரராக இருப்பான். ஆமே, பிடிவாதம். ஆமே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்ப்போம். வரேன். ஆமே, இப்போதைக்கு என்ன விடு, ஃப்ரீயாக விடு. இது ரொம்ப இது சாதாரணமாக தெரியணும், ஆனால் பயங்கரமான ஸ்டபன். அவங்க எதிர்பார்க்குற நாள் வராமலே போகலாம் இல்லையா? அடுத்த நாள் வராமலே போகலாமா இல்லையா? போகலாம். பெலிக்ஸ்க்கு வரவே இல்லை. ஆமென். போகட்டும். அடுத்ததாக தீத்து புஸ்தகத்தில் ஒரு கான்சியன்ஸை குறித்து வேதம் சொல்கிறது. a defiled conscience. வாசிங்க. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். இது அதுக்கு மேல. ஆமென். a defiled conscience. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், a seared conscience. சூடுண்ட பொய்யர். எத்தனை சூடுபட்டாலும் பொய்யை விட்டு விலகவே மாட்டான். என்ன சூடுபட்டாலும். ஆமென். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். மனசாட்சியில் சூடு போட்டால் எப்படி இருக்கும்? நம்ம மேலே சூடு போட்டாலே எப்படி இருக்கும்? பிள்ளைகள் மேலெல்லாம் சூடு போட்டால் எப்படி இருக்கும்? ஆமென். க்ளோரி. நம்ம சபைக்கு ஒரு சிஸ்டர் வருவாங்க. ஆரம்பத்தில் எதுக்கு எடுத்தாலும் சூடு தான் போடுவான். அது திருநெல்வேலி பழக்கம். பையனுக்கு இங்கே சூடு வச்சுக்கிட்டாங்க. எதை வச்சாங்களே தெரியல. இன்னும் வரைக்கும் இந்த தழும்பு இருக்கு. காலேஜ் படிக்கிறான். அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது. அல்லேலூயா. அவன் டெய்லி கண்ணாடி பார்க்கும்போது பார்ப்பானா இல்லையா? சொல்லுங்க, பார்ப்பானா இல்லையா? ஆமென். இந்த பாஸ்டர் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கெல்லாம் பயங்கர சூடெல்லாம் வச்சுருக்காங்க. அது மனசாட்சியில் சூடுண்ட போய் அதை இப்படி தொடச்சி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆமென்.
எங்கள் பாட்டியை வைப்பாங்க அந்த காலத்தில். அது என்னென்னா திருந்தணும்னு, அதுக்காக ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்கணும்னு தெரியும். சூடு வச்சா மாறிடுவான், வெயிலில் முட்டிக்கால் போட்டால் மாறிடுவான், கையில் 2 கல்லை கொடுத்து நடுவு வெயிலில் நிற்க வச்சா மாறிடுவான். அந்த ஆவி எந்த பிசாசுக்கும் அந்த ஆவி எதுக்கும் மசியாது. ஆமென். அது எப்படி அங்கேருந்து அவனுக்கு கொண்டு போகணும்னு தெரியும், எப்படி கொண்டு போய் என்ன காரியத்தை செய்யணும்னு தெரியும். Glory to God. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாள் ஒன்றில் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். வாசிங்க வாசிங்க. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போ நம்ம திருப்பி நம்ம எங்கே வரோம்னா, இத்தனை மனசாட்சியை பார்த்துட்டோம். அகெயின் ரோமர் 9:2 வாசிங்களேன். இங்கதான் நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் சாட்சியா இருக்கிறது. எப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டோமோ, இத்தனை காரியங்கள்லாம் பார்த்தோம்ல, இத்தனை மனசாட்சியை பார்த்தோம்ல, வீக், ஓகே, என்னென்னதான் கில்ட்டி, சியர்ட், என்னென்னலாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் வரும். பாசிங் நம்ம மேலே அப்படி பிசாசு போட்டு பார்க்கும், செஞ்சு பார்க்கும். போ 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 துரத்தி விட்டுரு இயேசு நாமத்தில். கோ 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 கோ. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். அனுதினமும் நல்லா அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, அனுதினம் நல்லா ஜெபம் பண்ணி அது அந்த ஸ்டப்பை நான் பார்த்துருக்கேன் நம்ம சபையில். ஸ்தோத்திரம். அதுக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சொன்ன இதில் இருக்கிற சில காரியங்கள் எல்லாம் சில பேர்கிட்ட இருந்தது. ஆமென். ஆனால் இன்றைக்கு நான் அவர்களை பார்க்கும்போது நான் மிக 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 சந்தோஷப்படுறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் கூட நினைப்பேன், நான் இந்த ஸ்டேஜில் இருந்தால் இவ்வளோ மாதிரி பொறுமையாக இருப்பேனா? புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை. இதான் நம்ம நிதானித்து பார்க்குறோம். இயேசுவை நிதானித்து பார்க்கணும், இயேசுவையும் வச்சு பார்க்கணும். பரத்துக்கு விரோதமாகவும் நம்ம அபிமெலக்கை பார்த்தோம். அபிமெலக்கு யாரு? ஆபிரகாம் யாரை வச்சு பார்த்துருப்பான்? சொல்லுங்க, யாரை வச்சு பார்த்துருப்பான்? வாட் எ மேன். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. ஆண்டவரே, சுத்த மனசாட்சியோடு இதை செய்தேன். ஆமென். ஹல்லேலூயா. சுத்தமான கைகளோடு இதை செய்தேன். நீ சுத்த மனசாட்சியோடு இதை செய்தா என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆகவே தான் உன்னை நான் பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தேன். ஆமென். ரட்சிக்கப்படாதவன், ஒரு அபிஷேகம் பெறாதவன், அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதான் ஆவியில் நீங்கள் உண்மையாக இருந்தால், உங்கள் ஆவியில் மாத்திரம் நீங்கள் உண்மையாக இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கூட வருவார். ஏன் இன்னைக்கு நிறைய பேரோட கூட ஹோலி ஸ்பிரிட்டால் வர முடியலை? ஏன் வர முடியலை? பர்சனல் லைஃப்பில் நான் கேட்குறேன். பர்சனல் லைஃப், நாட் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி வேறு. ஆமென். மினிஸ்ட்ரியில் நீ வந்துடலாம், ஷைன் ஆயிடலாம். பர்சனல். In the end, who are you? Lord, I am this much. உன் நாமத்தில் அதை செஞ்சேன். ஓகே, எல்லாம் கிராண்டட் ஆனதா ஆச்சு. எத்தனை ஆத்துமா உன் மூலமாக வந்திருக்கிறாங்க. லாட் ஆஃப் லாட். What about you? What about your spiritual? What about your spirit? I never know you. உன்னை அறியே. கரங்களை உயர்த்தி கத்திரக்கலையில் சொல்லுங்க. ஏன்னா உங்கள் ஆவியில் உந்தப்பட்டு நீங்கள் போகிற போக்கு ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை உந்தி தள்ளுகிற ஒரு போக்கு ஒன்று உண்டு.
அதுதான் the day of Pentecost, the rushing mighty wind. Amen. The sign of believers. ஆவியில பிறந்தவனை யோவான் 3:8 கர்த்தர் சொன்னார், காற்றுக்கொப்பாக ஒப்பிடுகிறார். the same ruah, the same wind. அவர் சொற்படி வீசும் காற்று. ஆமென். ஹalleluya. Jesus. அவர் சொற்படி வீசும் காற்று. the day of Pentecostல வந்தது the rushing. கடந்த நாளில் ஒரு மகன் சொன்னான், நான் சபையில் ஜெபிப்பதாக நான் சொப்பனம் பார்த்தேன். sudden I was rushed to pulpit. ஒரு ஷாக், ஒரு எலக்ட்ரிக் ஃபயர் என் முதுகு தண்டை உந்தி தள்ளி கொண்டு போனது பாஸ்டர். ஆமென். ஹalleluya. 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 உன் ஆவியிலே கர்த்தர் இடைபடுகிறார். கேர்ஃபுல். இந்த அனுபவத்தை பெற்றவங்க அல்லது இந்த அனுபவத்துக்குள்ள வர வாஞ்சிக்கிறவங்க ஜஸ்ட் லைக் தள்ளிட்டு போவாத. கேர்ஃபுல்லா இரு. நீ என் டைமுக்கு தேவை. ஆமென். ஹalleluya. இதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ளே எனக்கு சாட்சியும், பரிசுத்த ஆவிக்குள்ளே என்னை சாட்சியும். ரோமர் 9:2 சொன்னது போல என்ன பரிசுத்த ஆவி என் ஆவிக்குள்ளே சாட்சியாக இருக்கிறார், நான் அவருக்குள்ளே சாட்சியாக இருக்கிறேன். இதைத்தான் ரோமர் 8:16 ஆவியானவர் சொல்லுகிறார். படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூடனே சாட்சி கொடுக்கிறார். bearing witness to spiritual adoption believers. witness of spirit. இங்க தான் ஆபரேட்டிங் ஆரம்பிக்கிறார் தேவன் நம்மோடு கூட. ஆமென். ஹalleluya. இந்த ஆபரேட்டிங்ல மாத்திரம் நீங்க சரியா போனீங்கன்னு வைங்க, நீங்க எங்க இடறி விழுந்தாலும் சரி கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். பிகாஸ் யூ ஆர் அடாப்ஷன். அடாப்ஷனா யாரு? அடாப்ஷனா யாரு? there is the servant, there is the adoption. முதல்ல சொன்னது servant of God. உன்னை அறிய, I never know you, but we are. Galatians 4:6 வாசிங்க. கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? எப்படி கூப்பிடுறோம் நம்ம? அப்பா ஃபாதர். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தரும் கூட்டதில்லை, எந்த பரிசுத்தவானும் கூட்டதில்லை, எந்த பரிசுத்தவானும் கூட்டதில்லை. கூப்பிட்டதுக்கு அவங்க ஆவி உங்க இடம் கொடுக்கவே இல்லை. பட் இன் நியூ டெஸ்டமென்ட் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் பை ஜீசஸ் நம்ம ஆவி எப்படி கூப்பிடுது? எப்படி கூப்பிடுது? அப்பா ஃபாதர். எத்தனை பேர் அப்படி கூப்பிடுறீங்க? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே. இந்த பாட்டியாவது நீங்க வீட்டில் பாடுங்களேன். சும்மா டேப்பில் பாட விட்டுட்டு தலையாட்டு இருக்காதீங்க, பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க ஆவி சேர்ந்து பாடட்டும். இட்ஸ் a practicing. போகட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை, பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களிலே இப்படி நீ அனுப்பும்போது சடன் நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் எப்போவுமே நீங்கள் அப்படியே பஞ்சமத்தில் நான் கடந்த வாரம் சொன்னது போல் அப்படி போவீங்க நினைக்க முடியாது. எந்த நேரத்துலையும் சடுதில் சறுக்கு வரலாம், சடுதில் ஒரு காரியங்கள் வரலாம். பட் டோன்ட் ஃபர்கெட் அபா ஃபாதர். கரலை வைத்துங்க. ஏன்னா யூ ஆர் மிங்லிங் ஸ்பிரிட். ஆமென். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு யாரு? சுதந்திரரும் உடன் சுதந்திரரும். ஆமென். ஜாயின் ஹியர்ஸ். அப்படின்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வேகமா வாங்க. ஆமென். 15ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசி.
லூக்கா 15:18-19. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு. என் தகப்பனை யாரு? யார் சொல்றா இந்த வார்த்தை? யார் சொல்றா? த ப்ரோடிகல் சன். யாரு? பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்து ஆஸ்திகள் அழித்து போட்டு பண்டிகளுக்கு போடுற தவிடு கூட கிடைக்காம இருக்கிற ஊதாரி மைந்தன் என்ன சொல்லுகிறான்? நான் எழுந்து எங்க போவேன்? என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. What a fellowship. அவன் ஆவியில் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். கான்சியன்ஸ் இருக்கு, மனசாட்சி உந்தப்பட்டது. அடுத்தது என்ன இருக்கு? உணர்வு இருக்கு. எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். அவர் மன்னிக்கிறவர், என்னை ஏற்றுக்கொள்கிறவர், என்னை தள்ளாதவர். ஆமென். ஹல்லேலூயா. பிகாஸ் நான் அந்த கேட்டகரியில் வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அந்த பிராக்கெட் இருக்கிறது. எஸ், சொல்கிறோம்ல, எனக்கு அந்த எலிஜிபிள் இருக்கு, இந்த எலிஜிபிள் இருக்கு. ஆமென். சொல்கிறோமா இல்லையா? இன்சூரன்ஸில் அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு கவலை இல்லை. ஆமென். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்தை 19. எஸ், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்ல. இதான் உணர்வு, மனசாட்சி, உணர்வு. Searching fellowship. Yes, I have hope to reach my home, to reach my paradise, to reach my Father's feet. கரங்களை வைத்துக்கல. This is the realm of faith. ஆமென். அப்படியே பரலோகம் செவி கொடுக்கும். நீ செஞ்சு பாருங்க, சீக்ரெட். ஆனா பாருங்க, the son has the same nature as the father, but the servant does not. Servant does not. சர்வெண்ட்டுக்கு அந்த என்ன சொல்கிறான்? எழுந்து தாப்படத்துக்கு போவேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன். அப்புறம் கீழே தான் என்ன சொல்கிறான்? உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்ன செய்யும்? வைத்துக்கொள்ளும். அவன் சொன்னதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஆமென். சும்மா சொன்னா நினைக்காதீங்க. ஏன் இப்படி சொல்லிட்டு ஏன் இப்படி உடனே இறங்கிட்டான் கீழே? ஏன் ஃபெய்த் இல்லையா? இது கிடைச்சா கிடைக்கட்டும், இந்த போஸ்ட் கிடைச்சா கிடைக்கட்டுமா? நோ 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 நோ. ஃபெலோஷிப். சும்மா இல்லை. ஆமென். அவன் ஞானமாய் பேசினான். ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர் அவனுக்குள் வந்தார். நான் சொல்றபடி பேசுறான். ஆமென். நான் எப்படி சில அட்வொகேட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உனக்கு என்ன சொல்லணும் அதை மட்டும் சொல்லு, உன் கதையெல்லாம் தூக்கி ஓரமாக வை, 2 பாயிண்ட் ஜட்ஜி எழுதிடுவார். ஆமென். அல்லேலூயா. அது ஜட்ஜியுடைய இதெல்லாம் வச்சு நான் சொல்லலை. பாயிண்ட்ஸ், the rights, the authorities. புரிஞ்சுதா? ஆமென். அந்த நுணுக்கம், அந்த அட்வொகேட், இந்த பெராக்லிட்டஸ். ஆமென். பரிந்து பேசுகிறவர், பரிந்து பேசுகிறவர். ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர். கரங்களை வைத்துங்களேன். ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர். போகட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 29 30 வரைக்கும் வாசி. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக அப்பா ஃபாதர் அப்படியா சொன்னா? வாசிங்க. இதோ இத்தனை வருஷம் காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தேன். யார் சொல்றா இது? மூத்த குமாரன். அந்த ஃபெலோஷிப் எங்க போகுது? மனசாட்சி எங்க இருக்கு? இஸ் த எல்டர், இஸ் த எல்டர்.
ரூபனே என் சேஷ்ட புத்திரன், யூ ஆல்சோ தண்ணீரை போல தழும்பினவன். யூதா நீ பாலசிங்கம், நீரை கவர்ந்து ஏறி கொண்டு போனாய். கரங்களை வைத்து கத்தர்கள் இல்லையா சொல்லு. உன் கரம் சத்ருவின் பிடரின் மேல் இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. We are the Judah. கரங்களை வைத்துங்க. ஆமென். Join here. உடன் சுதந்திரர், உடன் சுதந்திரர். பாருங்க, உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசும், ஃபெலோஷிப் தேடும். என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சொல்லு சொல்லு, பேசு. என்னத்தை பேசுற பேசு, உள்ளதை பேசு. உள்ளது என்ன, உன் நேச்சர் என்ன, பேசு. என்ன சொன்னா? அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம். வந்துருச்சா உண்மை? ஆமென். வந்துருச்சா உண்மை? என் ஃபெலோஷிப்லாம் எங்க இருக்கு? தட் சீக்ரெட், அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்லி தான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டார் அண்ணன். முடிஞ்சுதா? கரங்களை வைத்துங்க. பிரைஸ் காட். ஆமென். தி லிவிங் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, ஆமென், ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் யூ லைக் அ ஸ்லேவ், லைக் அ சர்வன்ட், நாட் உடன் சுதந்திரர், நாட் above father, not son. Amen. Amen. லுக் 15:29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய். கேஜேவில அது நல்லா போட்டிருக்கு. லோ கிரீக்ல இதோ. ஆமென். இப்போ வசனம் 30 படிங்க. உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய. அவன் பாருங்க என்ன சொல்றான் தெரியுமா? இப்பவும் பாருங்க அவனுடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்கு, அவனுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கு, அவன் மனசாட்சி டோட்டல் ஃபிளாப். thy son. அத படிங்க, 30 இங்கிலீஷ்ல படிங்க. But as soon as this thy son எப்படி சொல்றான்? thy son, உம்முடைய குமாரன், not my brother. கர்த்தர் என்ன சொல்றார்? நீ எனக்கு உடன் சுதந்திரர். அவன் என்ன சொல்றான்? not my brother. அப்போ who are you? I never know you. Who are you? ஆமென். நீ என் குமாரனா, சர்வண்டா? வந்துடுச்சா? thy son, உம்முடைய. வாசிங்க 30. நான் வேகமா மெயின் பாயிண்ட் போறேன். இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்திரே என்றான். ஆமென். கான்ட்ராஸ்ட் வித் thy brother. 32 படிங்க. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான். பாத்தீங்களா எப்படி ரிப்ளை வருது? நீ சொல்ற உன் சகோதரனாகிய அவர் எப்படி சொல்றாரு? உன் சகோதரன், உன் உடன் சுதந்திரன், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். That is judge. That is judge. Amen. சோத்ரம். Praise God. Glory. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் நீதித்துறையில் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களால தான் இன்னைக்கு நீதி செழிக்குது. அவங்க பனையை போல செழிக்கிறாங்க. எஸ் 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 எஸ். ஹல்லேலூயா. praise the Lord. ஆமென். நான் வேகமாக வருகிறேன். இப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ளே கம்பேர் பண்ணி வாங்க. 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதே காரியம் அப்படியே இங்கே கொண்டு வாங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். இதுலயும் வருது அந்த மனசாட்சியில் என்ன வருது? மனசாட்சி வருது,
உள்ளுணர்வு வருது, ஃபெலோஷிப் வருது. ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஆமென். ப்ரூவ் யுவர் ஓன் செல்ஃப். We must prove our own self. In where? In where? In where? In congregation. Amen. In church. In church. தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென். Your body. உங்களுக்குள், சபைக்குள், fellowship, conscience, your own self, understanding your own, but that is the fellowship. There is the fellowship. ஐக்கியம். ஆமென். வேகமா வாசிப்பீங்களா? 1 யோவான் 1:3-4 வசனங்களை வேகமா வாசி. 1 யோவான் 3 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். 1 யோவான் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அடக்குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. இளையகுமாரன் கேட்டா என்ன சொல்லியிருப்பான்? எஸ், மை ஃபெலோஷிப் above Father. கரங்களை வைத்து கத்தர்களை சொல். above Father. My fellowship above Father. That's where I search my old fellowship. Currently fresh fellowship. Amen. Hallelujah. சில காலங்கள் அதிலிருந்து நான் பிரிந்திருந்தேன். நான் மீண்டும் அந்த ஃபெலோஷிப்புக்குள்ளே வர பிரியப்படுகிறேன். கரங்களை உயர்த்துங்களேன். In church. Next one. Amen. 1 யோவான் 1 5-10 வசனங்கள் வரை. தேவன் ஒளியாக இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. We have fellowship with light. Yes. Yes. நாங்கள் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வாசிங்க சீக்கிரம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி that's the conscience. நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு நான் இருள்ல நடந்தா சத்தியத்தின்படி நடவாமல், my conscience is weak. That's why I am going எதுல guilty. அதுக்குள்ளே practicing. ஆமென். நான் சொல்றது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நான் பிரசங்கிக்கிறது ஒண்ணு, நான் செய்யறது ஒண்ணு. சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், இதைத்தான் தகப்பன் விரும்பினான். Don't say your son, say ours. Amen. கரங்களை உயர்த்துங்களேன். இதான் தகப்பனுடைய அன்பு. Amen. Hallelujah. Thy son, your son. ஆசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு like a prodigal son, நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறார். எஸ். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமென். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. We have Amen. Sensitive to sin. Sensitive. Sensitive என்னது? Sensitive என்னது? Sensitive என்னது? Sensitive. Conscience ஓட ஒரு sensitive என்னது?
என் ஆவி உணர்வினால் பிரதியுத்தரம் சொல்ல என்னை. கடந்த வாரம் தானே பார்த்தோம். என் ஆவி உணர்வினால் பிரதியுத்தரம் சொல்ல என்னை. இந்த பாட்டில் தான் வந்து நின்னான் ப்ரொடிகல் சன். கரங்களை வைத்துங்களேன். நம்ம அவருடைய பிள்ளை, அவர் நம்ம அப்பா. நமக்கு இல்லாத சுதந்திரம் யாருக்குமே கிடையாது. அதை முதல்ல சபை நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மைதானா? உங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு இல்லாத சுதந்திரம் வேறு யாருக்கு இருக்கா? ரொம்ப சோகமாக இருக்கீங்களே எல்லாரும். அப்பா கிட்ட எப்படி காரியத்தை சாதிச்சு எப்படி வாங்கணும்னு தெரியும். அப்போ மட்டும்தான் மாஸ்டர் பயன்படுத்துவோம், எப்பவும் பயன்படுத்த மாட்டோம். எப்போன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி பிள்ளைகள் இருக்காங்க. இருக்கீங்களா? அப்படி இருக்காதீங்க. இனிமேல் கரெக்டாக இருங்க. சோத்திரம். கரங்களை வைத்துங்களேன். ஆமே, அதெல்லாம் நாங்கள் செஞ்சது. அதனால நோ யூஸ். நீங்கள் அப்படி இல்லை. அப்பா ஃபாதர். கரங்களை வைத்துங்க. ஏமே சோத்திரம். சீக்கிரமாக வாங்க. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-5 வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வர்களானால், பேசிக்கலி ஒபீடியன்ட் ரொம்ப முக்கியம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம். ஆமென். இந்த ஒபீடியன்ட் இருந்தால் தான், அந்த ஹம்பிள் இருந்தால் தான், இந்த தாழ்மை இருந்தால் தான் அந்த கிருபை வரும். இல்லைன்னா பெருமை தான் வரும். கர்த்தர் எதிர்த்து தான் நிற்பார். மூத்த மகனுக்கு நின்ன மாதிரி, என்னப்பா நீ, உனக்கு இது கூட புரியலையப்பா அப்படியாவது சொல்லி அனுப்பிச்சிடுவார். பாப்பா மகனேன்னு கட்டி பிடிக்க மாட்டார். ஆமென். வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஆமென். நீங்க அறிஞ்சும் போது, அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும்போது அவருடைய கற்பனை எல்லாம் என்ன செஞ்சிருவீங்க? கை கொண்டுருவீங்க. கரங்களை வைத்துங்களேன். அதுக்கு கொண்டு வந்துருவார் தேவன். ஆமென். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும். ஆத்மாவில் 3 காரியம் உண்டு. என்னெல்லாம்? மனம், உணர்ச்சி, சித்தம். ஆவில 3 காரியம் இருக்கிற மாதிரி ஆத்மாவில் இருக்கு. மனம், உணர்ச்சி, சித்தம். உணர்ச்சி மீன்ஸ் என்னது? உணர்ச்சி மீன்ஸ் என்னது? எமோஷன். ஆமென். உணர்ச்சி மீன்ஸ் என்னது? எமோஷன். வர்ஷிப்பில் நம்ம இது நிறைய பார்க்கலாம். தட் எமோஷன்ஸ். ஆமென். தேவன் நம்ம கூட வந்துட்டு உற்சாகமாக. எமோஷன்ஸ்னா என்னதுமா? எமோஷன்ஸ்னா என்னது? நான் ஒன்றுக்கு உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆமாம். எமோஷன்ஸ்னா என்னது? உள்ளுணர்வில் ஜாய். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். போகட்டும். எஸ். அதோடு கூட இப்போ என்ன செய்வார்? ஆவியானவர் சேர்ந்துருவார். ரோமர் 9:2 படி. ஆமென். சோத்திரம். அவர் சேர்ந்துட்டாருன்னா விட்னஸிங் தொடர்ந்து என்னது? அந்த எமோஷன்ஸ் இப்போ எப்படி மாறிடும்? ஸ்பிரிச்சுவலாக மாறிடும். எஸ். க்ளோரி. எஸ். ஜாய். ஆமென். அடுத்ததாக 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆமென். டோன்ட் கோ தட் ஃபெலோஷிப். உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எஸ். 1 யோவான் 3:2-3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. வெளிப்படும் போது தான் தெரியும். மூத்த குமாரனுக்கு வெளிப்படும் போது தான் தெரிஞ்சது. ஆமென். அப்போ ஒன்று தேவனுடைய பிள்ளை தான் இருந்தான். வெளிப்படும் போது தான் தெரிஞ்சது. கேர்ஃபுல். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நெக்ஸ்ட் 1 யோவான் 3:5-6. எல்லாம் 1 யோவானுக்குள்ளே இருக்கு. வேகமா. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் நோ சின் மோர். ஆமென். நோ சின் மோர். அல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மூத்த குமாரன் பதில நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனிடத்தில் என்ன செய்ய முடியல அவனால? Thy son.
ஆமென். சோத்ரம். நெக்ஸ்ட் ஒன் ரோமர் 8:15-16. ரோமர் 8:15 கடைசியா வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 8:15-16, 1 யோவான் 4:13. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற, ஆமென், திரும்பவும் பயந்து நீங்க உலகத்துக்குள்ளேயோ சிற்றின்பங்களுக்குள்ளேயோ செல்லக்கூடாதபடிக்கு தேவன் உங்களுக்கு the pure conscience, the pure fellowship, the pure understand. ஆமென். அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறார்? in your own spirit. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்க ஆவியில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். glory. வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். கடைசியா வாசிங்க, 1 யோவான் 4:13. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளியதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென். ரோமர் 9:1-2. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆவிக்குரிய மனசாட்சி, ஸ்பிரிச்சுவல் கான்சியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் கான்சியன்ஸ், அவர்களைத்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். என் ஆவியோடு கூட எனக்கு 3 நபரோடு கனெக்ட் இருக்குது. என்னதெல்லாம்? ஃபெலோஷிப், மனசாட்சி, ஐக்கியம், உள் உணர்வு. என்னை நெருக்கி ஏவுகிறது, உணர்த்தப்படுகிறது, ஏவப்படுகிறது, சமாதானம் செய்ய ஏவப்படுகிறது, உண்மையாருக்க ஏவப்படுது. ஆமென். இந்த 3ம் பரிசுத்த ஆவிக்குள் இணையும் பொழுது, லைக் ரோமர் 9:2 பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்குள். இப்போ பார்த்தீங்களா, ரொம்ப பிடிச்சமான வசனம் இது. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும்னா கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள போவீங்களா? போகவே முடியாது. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள் வருகிற மேசியாவுக்குள் the strong covenant. சோமனு praise God, glory. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus, the glory of all glory. கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் அமர நான் செபிக்கிறேன். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படியா எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் ஞாபகம் திறந்து எல்லாம் முழந்தால் படிட்டு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 2 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகட்டும். நல்லா பிரைஸ் பண்ணுங்க, நல்லா பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. Praise him, praise him, praise him, praise him, praise Jesus. Hallelujah, 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 hallelujah. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் மீண்டும் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறதப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆவியோடு கூட சாட்சி கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோமே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். In midst of his fellowship, in midst of his court, ஆமென், பரிசுத்தவான்களின் சபை நடுவில் உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு நீ தந்த பலத்துக்காக நன்றி. ஆமென். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில், எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில், என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதியில் என்று விளங்க பண்ணும்படிக்கு எங்கள் மனசாட்சியில ஒரு சுத்தமான இருதயத்தை, சங்கீதக்காரன் சொன்னதை போல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிறைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும். நிறைவரமான
சாட்சி கொடுக்கிற ஆவியானவர், பரிந்து பேசுகிற ஆவியானவர், வாக்கு கடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். My Paracletus. Yes. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகன் மீது தேவனுடைய கரம் இறங்க நான் ஜெபிக்கிறேன். நன்மையா இறங்க நான் ஜெபிக்கிறேன். The hand of Lord பிள்ளைகள் மேல் அமரட்டும், அமரட்டும். நீதியின் வலது கரம், the hand of righteousness இந்த பிள்ளைகள் மேல் அமரட்டும். அவர்கள் வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நிலைக்கட்டும், அதன்படியாகவே செய்யும். பிள்ளைகள் என்ன பேசுகிறார்களோ அப்படியே அங்கீகரியும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழிநடத்தல் அநோனிக்க சிநேகம் அந்த தேவ பிள்ளைகள் மத்தியில் என்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி விடைபெறும்.